நீங்க ஃபிக்ஸட் டெபாசிட்ல முதலீடு செஞ்சிருக்கீங்களா? ஒரு அவசர தேவைக்காக பணம் வேணும் அப்படின்னு நினைக்கும்போது, ஃபிக்ஸட் டெபாசிட்ல லாக்இன் இருக்கு. என்னால அத பிரேக் பண்ணி எடுக்க முடியாது. அப்படி பிரேக் பண்ணி எடுத்துட்டேன் அப்படின்னா, இவ்ளோ நாள் நான் எஃப்டி போட்டதுக்கான பயனே இல்லாம போயிரும். இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சிரும் அப்படின்னு குழப்பத்துல இருக்கீங்களா? உங்களுக்கு சூப்பரான இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு. அதுதான் நீங்க எஃப்டில லோன் எடுத்துக்கலாம். இல்ல இது எஃப்டி ஓவர் டிராஃப்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ப்ராசஸ் எப்படி ஒர்க் ஆகும்? யாரெல்லாம் இதுல லோன் எடுக்க முடியும்? இது உண்மையிலேயே உங்களுக்கு லாபமா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படிங்கிறது இன்னைக்கும் நம்மள பெரும்பாலானவங்க ரொம்ப நம்புற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடா தான் இருக்கு. ஒரு வருஷத்துக்கோ 2 வருஷத்துக்கோ 3 வருஷத்துக்கோ என்கிட்ட இருக்கிற பணத்தை கொண்டு போய் நான் பேங்க்ல போட்டுட்டேன் அப்படின்னா அந்த பணத்துக்கு ஒரு லாக்இன் இயர் கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாம அதுக்கு வருஷம் வட்டியும் கொடுக்குறாங்க. ஸோ என்கிட்ட இருக்கிற பணத்தை நானும் செலவு பண்ணாம இருப்பேன், அதை நான் பேங்க்ல வச்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு வட்டியும் கிடைக்குது அப்படிங்கிறதுனால நம்ம நிறைய பேர் ஃபிக்ஸட் டெபாசிட்டை ப்ரிஃபர் பண்ணுவோம். ஆனா ஒரு அவசர தேவைக்காக பணத்தை நீங்க எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த ஃபிக்ஸட் டெபாசிட் டென்யூர் இன்னும் முடியல அப்படிங்கும் பட்சத்துல நீங்க அதை பிரேக் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்படி பிரேக் பண்ணி எடுக்கும்போது நிறைய பேங்க்ஸ்ல என்ன பண்றாங்க அப்படின்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ல இருந்து ஒரு சின்ன தொகையை பெனால்ட்டியா எடுத்துப்பாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பெனிஃபிட்ஸ் வந்து முழுமையா கிடைக்காம உங்களுக்கு அதுல ஒரு சின்ன லெவல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரி, இப்போ இதுக்கு பதிலா உங்களுக்கு இந்த எஃப்டி அமௌண்ட்லேருந்து நீங்கள் லோன் மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ஆப்ஷன் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இதில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டவுட் வரும், லோன் எடுத்து அதில் நான் வட்டி கட்டுறதுக்கு பதிலாக நான் ஃபிக்ஸட் டெபாசிட்டே க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவேனே அப்படின்னு யோசிப்பீங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். முதல்ல இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் ஓவர் டிராஃப்ட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் 10 லட்சம் ரூபாவை எஃப்டி போட்டிருக்கீங்க அப்படின்னு வச்சுப்போம். எஃப்டி வந்து ஒரு 5 வருஷ பீரியட்க்கு போட்டிருக்கீங்க. சரி, இப்போ உங்களுக்கு இந்த எஃப்டி வந்து நீங்கள் போட்டு ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் அவசரமாக உங்களுக்கு ஒரு 1 லட்ச ரூபாய் பணம் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டை க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பீங்க. ஆனால் அப்படி க்ளோஸ் பண்ணும்போது நீங்கள் மிச்சம் இருக்கிற 9 லட்சம் ரூபாய்க்கும் அடுத்த 3 வருஷத்துக்கு கிடைக்க போகிற வட்டி தொகை கண்டிப்பாக குறையும். ஏன்னா நீங்கள் மொத்தமாக தான் பிரேக் பண்ணி ஆகணும். இப்போ இதை தவிர்த்துட்டு 9 லட்சம் ரூபாய்க்கு அடுத்த 3 வருஷமும் எனக்கு வட்டி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த 1 லட்ச ரூபாவை மட்டும் இங்கே ஓவர் டிராஃப்டில் வந்து எடுக்க முடியும். அப்படி நீங்கள் ஓவர் டிராஃப்ட் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு வட்டி போடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா நார்மலா ஒரு லோன் வாங்கும்போது எப்படி வட்டி போடுவாங்களோ அதே மாதிரி இந்த லோனுக்கும் உங்களுக்கு வட்டி போடுவாங்க. ஆனா இது அமௌண்ட் வந்து குறைவா தான் இருக்கும். ஒரு 2-3% வரைக்கும் தான் வட்டி போடுவாங்க. ஸோ நீங்க 1 லட்ச ரூபாய் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா அதுல ஒரு 2-3% தான் உங்களுக்கு வட்டி போடுவாங்க. அப்ப அந்த அமௌண்ட்டும் உங்களுக்கு பெரிய லெவல்ல இருக்காது. இந்த 1 லட்ச ரூபாய் நீங்க லோனா எடுத்துட்டீங்க, இப்போ எடுத்து நீங்க உங்களோட தேவைக்காக பயன்படுத்துறீங்க. அப்படி நீங்க பயன்படுத்திட்டு இருக்கிற இந்த டைம்ல மிச்சம் 9 லட்ச ரூபாய் உங்க அக்கௌண்ட்ல எஃப்டி அக்கௌண்ட்ல இருக்கும்ல, அதுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வட்டி கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுல எந்த டிஸ்டர்பன்ஸும் உங்களுக்கு வராது. இந்த 1 லட்சம் ரூபாய்க்கு ஒவ்வொரு பேங்க்கும் ஒரு டெட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் நீங்க ஒரு வருஷத்துக்குள்ள இந்த 1 லட்ச ரூபாவை திருப்பி கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி நீங்க 1 லட்ச ரூபாவை திருப்பி கட்டிடலாம். நீங்க கட்டுற வரைக்கும் இதுக்கான வட்டியும் நீங்க கட்டிக்கிட்டே இருக்கணும். இப்படிதான் இந்த எஃப்டி ஓவர் டிராஃப்ட் வந்து ஒர்க் ஆகுது. சரி, இது யாருக்கெல்லாம் செட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்னதுதான். இதுல உங்களுக்கு நீங்க நிறைய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, ஆனா அவசர தேவையா கொஞ்சோண்டு அமௌண்ட் மட்டும் தான் தேவைப்படுது அப்படிங்கும் பட்சத்துல நீங்க இதை பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்தினா மட்டும்தான் இது உங்களுக்கு லாபமா இருக்கும். இல்லைன்னா இதுல நஷ்டம் வரதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கு. ஏன்னா நீங்க 1 லட்சம் ரூபாய் தான் மொத்தமே முதலீடு செஞ்சிருக்கீங்க அப்படின்னு வச்சுப்போம். டென்யூரும் உங்களுக்கு வந்து ஒரு 2 வருஷம் தான் டென்யூர். ஆனால் உங்களுக்கு அவசரமாக ஒரு 50,000 இல்லை ஒரு 75,000 தேவைப்படுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த எஃப்டியை க்ளோஸ் பண்ணிடலாம். ஏன்னா உங்களோட பண தேவையே நிறைய இருக்கு. ஸோ மிச்சம் இருக்கிற 25,000 வச்சு உங்களுக்கு பெருசாக ஒன்றும் வட்டி வந்துடாது. அந்த வட்டியும் இங்கே நீங்கள் லோன் எடுத்துட்டு அதுக்கு கட்டுற வட்டியும் ஒரு மாதிரி ஈக்குவல் ஆயிரும். இன்ஃபேக்ட் நீங்கள் லோனுக்கு கட்டுற இஎம்ஐ இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி கூட ஆகலாம். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த லோன் எடுக்கக்கூடாது, ஃபிக்ஸட் டெபாசிட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். ஆனால் நீங்கள் ஒரு பெரிய தொகையை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, இல்லை சின்ன தொகையை இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் சரி, உங்களுக்கு இப்போ தேவைப்படுற தொகை அதை விட ரொம்ப குறைவாக இருக்கு அப்படின்னா மட்டும் நீங்கள் இந்த ஓவர் டிராஃப்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம். இதில் உங்களுக்கு லிக்விடிட்டி நல்லா இருக்கு. அதே மாதிரி இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்லேருந்து நீங்கள் ஓவர் டிராஃப்டாக லோன் வாங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதை அப்ரூவ் பண்ணிடுவாங்க. ஏன்னா இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டை தான் அவங்க ஒரு பேஸ் அமௌண்ட் மாதிரி வச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு இந்த 10 லட்ச ரூபாய் நீங்கள் எஃப்டி போட்டிருக்கீங்க, அதுலேருந்து 1 லட்ச ரூபாய் நீங்கள் வந்து ஓவர் டிராஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மிச்சம் இருக்கிற 9 லட்ச ரூபாய் தான் அவங்களுக்கான செக்யூரிட்டி. ஸோ நீங்கள் இந்த 1 லட்ச ரூபாய் நீங்கள் போடாமலே போனீங்கன்னா கூட இதிலிருந்து அவங்க எடுத்துக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கு. ஸோ இப்படி தான் இது ஒர்க் ஆகும். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் நிறைய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, ஆனால் உங்களோட தேவை ரொம்ப குறைவாக இருக்கு. ஸோ அப்படின்னா மட்டும் இந்த ப்ராசஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு மொத்த எஃப்டியையும் நீங்கள் க்ளோஸ் பண்ணாமல் உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நீங்கள் சேவ் பண்ண முடியும்.